இன்றைக்கு மதர்ஸ் டே, அன்னையர் தினம். அன்னையர் தினம் என்று சொல்லி உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். காலை வேளையிலும் கூட நிறைய டே வந்திருக்குது, ஏகப்பட்ட டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, என்னென்னவோ டே. ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த டேலாம் விட இந்த மதர்ஸ் டே உண்மையாகவே நாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்றுதான். இந்த நாளை நாம் நிச்சயமாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் செய்தியும் அதை சார்ந்துதான் கொண்டு வந்திருக்கிறேன். கவனிங்க, கண்மான தேவஜனமே, அன்னையர் தினம் அல்லது மதர்ஸ் என்று சொன்னால் இது எல்லா பெண்களையும் குறிக்கக்கூடிய வார்த்தை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா பெண்களுக்கும் உரிய வார்த்தை அல்ல. யாரெல்லாம் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்களோ, அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் இந்த வார்த்தை பொருந்தும். அதே வேளையில நீங்க யோசிக்க கூடாது, திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிறது, இன்னும் எனக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருப்பீங்க என்று சொன்னால், இப்போ இதை நான் சொல்லும் பொழுதே சில பேர்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கு விசேஷமாய் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். இந்த செய்தியின் இறுதியிலே ஒருவேளை திருமணமாகி இன்னும் அந்த அன்னைக்குரிய அந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கவில்லை, ஒரு தாய் அந்த ஸ்தானத்தை நான் இன்னும் பெறவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அநேக சகோதரிகள் உண்டு. தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க இந்த செய்தி இறுதியிலே நாம் அதிகமாய் ஜெபிக்க போகிறோம். அதோடு கூட எல்லா தாய்மார்களுக்காக, எல்லா அம்மாக்களுக்காக நாம் அதிகமாய் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஸோ குடும்பங்களாய் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள், ஒரு விஷயம் உங்கள் அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு சொல்கிறத விட, ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்கிறத விட ஐ லவ் யூ மம்மி அப்படின்னு சொல்லுங்க. அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். சும்மா ஹாப்பி மதர்ஸ் டே விஷ் பண்ணாதீங்க, விஷ் இப்பெல்லாம் தேவையில்லை, லவ் தான் தேவை. ஸோ ஐ லவ் யூ மம்மி அப்படின்னு பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பாப்போம். அம்மா எங்க? இப்பதான் அம்மாவை சில பேர் தேடுறீங்க. கத்தவங்களை யார் சந்திப்பா? கவனிங்க, மதர், நான் சும்மா எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல கொஞ்சம் ஒரு கொட்டேஷன் மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன் செய்தி முன்பதாக. கவனிங்க, மதர் MOTHER, மதர். M ஃபார் மேக்கர், அவங்க தான் உருவாக்குகிறவர். ஒரு குழந்தைய எப்படி உருவாக்கணுமோ அவங்க டிசைட் பண்றது தான், அப்படி உருவாக்கிடலாம். O ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் லவ், எல்லைக்கு உட்படாத ஒரு அன்பு, அது அம்மாவுடைய அன்பு. T ஃபார் டீச்சர், அவங்க தான் கைடர், அவங்க தான் டீச் பண்றவங்க. குழந்தைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்க ABCD சொல்லிடணும், உடனே ரைம்ஸ்லாம் பாடிடணும். அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஆசை இருக்கும், உட்கார வச்சு சொல்லிட்டு சில வீடுகளுக்கு போனோன்னா பார்த்தீங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், நீ பாஸ்டர் சொல்லுங்க, பாடு வசனம் சொல்லு, பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்கள உற்சாகப்படுத்துறதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்கள டீச் பண்ணுவாங்க, குழந்தைக்கு டீச் பண்ணுவாங்க, எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி. ஹீ இஸ் எ டீச்சர். ரெண்டாவது H ஃபார் ஹீ இஸ் எ ஹெல்பர், அவங்க தான் உதவி. அம்மாவை பிடிச்சா போதும், எல்லா வேலையும் நடந்துடும். அது நிறைய குடும்பத்தில் சில பிள்ளைங்களுக்கு தெரியாமே அப்பா கிட்ட போய் திட்டு வாங்கி நடக்கும். ஆனால் அம்மாவை பிடிச்ச விஷயம் நடந்துடும். He is a helper, she is a helper. அப்புறம் E for he is a everything, she is everything, அவங்க தான் எல்லாம், அவங்கள விட்டு வேணுமே கிடையாது. R for redeemer, she is a redeemer. redeemerனா ஒரு பிரச்சனையில போய் மாட்டிட்டோம்
அப்படின்னா அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிட்டோம்னா அழகாக வெளில கொண்டு வந்துடுவாங்க. அப்பா அடிச்சிருவார், ஆனால் அம்மா அதை நேக்காக வெளில கொண்டு வந்துடுவாங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையோ எப்படிப்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும், அதனால தான் பிள்ளைங்க ஸ்கூலில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை காலேஜில் இல்லை ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை அம்மா கிட்ட போய் கரெக்டாக சொல்லிடுவாங்க. அம்மா அதுக்கு கரெக்டாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஷீ இஸ் அ மேக்கர், ஷீ இஸ் outstanding love, she is a teacher, she is a helper, she is a everything, she is a redeemer என்று சொல்லி சும்மா ஒரு கொட்டேஷன் எடுத்துருக்குறோம். கவனிங்க, வெறும் இந்த ஏபிசியில் இருக்கக்கூடிய ஒரு 6 வார்த்தையை வச்சு அம்மாவை நம்ம அழைக்க முடியாது. அவங்களுக்கு 24 வார்த்தையும் 26 24 ஏபிசியில் இருக்கிற மொத்த வார்த்தையும் பொருந்தும். 26 ஓகே, 26 வார்த்தையும் அவர்களுக்கு பொருந்தும். தமிழில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளை வைத்து அவங்களுக்கு ஒரு அடைமொழி எடுக்கலாம். ஏன்னா அவ்வளவு உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் நம்மை பெற்றெடுத்த நம்முடைய அம்மா அவர்களுக்காக நான் அன்போடு கூட துதிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் கூட நான் நேற்றுக்கு இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தும் பொழுது நாளைக்கு மதர்ஸ் டே அப்படின்னாங்க. சரி ஓகே, மதர்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம செய்தியை ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லும்போது உட்காரும் பொழுதே நான் ஒவ்வொரு குறிப்புகளுக்கும் என்னுடைய அம்மாவை நான் நினைத்து கொண்டேன். எங்கள் அம்மா எங்களுக்காக எவ்வளோ செஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அன்பு தாய்க்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தேவனா மகிமைப்படுவதாக. வேதத்தில் நீங்கள் வாசித்தா கூட நம்முடைய ஆண்டவரும் தாயோடு கூட தன்னை ஒப்பிட்டு பேசுகிறதை நான் பார்க்க முடியும். நான் செய்திக்குள்ளே போகிறேன். அம்மாவோடு கூட அந்த மதர், அந்த தாயோடு கூட தன்னை ஒப்புமைப்படுத்தி அதற்கு இணையாக அதை போல என்று சொல்லி தன்னை அவர் இணைத்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, கவனிங்க, இந்த ஹோல் பைபிள்ல முதல் நான் மனப்பாடம் செய்த வசனம் அதுதான். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல, தாய் தேற்றுவது போல. அப்போ ஆண்டவர் பாருங்க, தன்னை தாயோடு கூட அவர் இணைத்துக் கொள்ளுகிறார். ஒரு அம்மா ஒரு பிள்ளைய தேற்றுனா எப்படி தேற்றும், அந்த மாதிரி நான் தேற்றுவேன் அப்படின்னு அவர் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறதை பார்க்கணும். நீங்க ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ, ஒரு கேள்வி வைக்கிறார், மறப்பாளோ. ஏன்னா அம்மா தன் பிள்ளைய மறக்கவே மறக்காது. தான் சாப்பிடாம இருக்கும், ஆனால் பிள்ளைங்களை சாப்பிடாம இருக்க விட மாட்டாங்க. தனக்கு வஸ்திரம் சரியில்லாமல் இருக்கும், ஆனால் தான் பிள்ளைங்களுக்கு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு நாளும் தன் பிள்ளை ஒரு நாளும் மறக்கிறது இல்லை. அதனால தான் ஆண்டு சொல்றார், ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாளோ, மறப்பாளோ, மறக்க மாட்டாளே. ஒருவேளைன்னா கவனிங்க, சில தாய்மார்கள் பழைய ஏற்பாட்டு வேதாகமத்தில் கூட நம்ம பார்க்க முடியும். பைபிள்லேயே சில அம்மாமார் இருக்கிறாங்க. எப்பயுமே நல்லதுன்னா அதில் ஒரு கெட்டது இருக்கும். அதுபோல் தூங்கும் பொழுது பரண்டு படுத்து குழந்தைய சாகடிச்ச அம்மாவும் பைபிளில் இருக்குது, நம்ம பார்க்குறோம். சாலமோன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, சாலமோனே, நாங்கள் 2 பேரும் குழந்தைய பெற்றெடுத்தோம். 2 ஸ்திரீகள் வந்து வழக்காடுவாங்க. தூங்கும்போது பரண்டு படுத்து குழந்தைய சாகடிச்ச அம்மா மாதிரி இருக்குது. இன்னொரு அம்மா, நீங்கள் இஸ்ரவேலின் ராஜாக்களுடைய எலிசாவுடைய நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அம்மா வந்து சொல்லுது, நேற்றுக்கு அவங்க பிள்ளைய நாங்கள் 2 பேர் விட்டு சமைச்சு சாப்பிட்டோம், இன்னைக்கு அவ பிள்ளை கேட்டால் தரமாட்டேன்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட அம்மாவும் பைபிள் இருக்கிறாங்க. மன்னிக்கணும், இப்படிப்பட்ட அம்மாவும் பைபிளில் இருக்கிறாங்க, நம்ம பார்த்துருக்கோம். கவனிங்க, நான் அந்த அம்மாக்களை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ஆண்டவர் தன்னை தாயோடு கூட அந்த அம்மாவோடு கூட தன்னை இணைத்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அதனால தான் அவர் சொல்ற, ஸ்திரீயானவள் பிள்ளைகளை மறப்பாளோ, அவளே மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நிகழ்மான தேவ ஜனமே, ஒரு அம்மா அது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம். இன்றைக்கு சிறந்த தாய் அல்லது சிறந்த மதர் யார்? ஒரு மதர்னாலே கிரேட் தான், மதர்னாலே சிறந்தவங்க தான். ஆனால் வேதத்தில் எத்தனையோ தாய்மார்கள்
அந்த அம்மா கேரக்டரை எடுத்து இன்னைக்கு காலையில நம்ம தியானிக்க போகிறோம். சிறந்த தாய் அல்லது தி பெஸ்ட் மதர் யார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். ஒரு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான அம்மாமாரே, நீங்களும் ஒரு சிறந்த ஒரு தாயாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? வேதத்தில் இருக்கக்கூடிய சில தாய்மார்கள், சில அன்னையர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் சில குறிப்புகளை கொடுக்கிறேன். நீங்களும் அப்படிப்பட்ட செய்கையை செய்கிறவர்களாய் நீங்கள் இருந்து உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை, உங்கள் குடும்பத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத் தருகிறக்கூடிய ஒரு பாத்திரங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. வேதத்தில் நீங்க முதலாவது வாசிப்பீங்கன்னு சொன்னா ஆதியாகம புஸ்தகம் 25 அதிகாரம் 23 வசனம். ஆதியாகமம் 25:23. அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகளும் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, இரண்டு வித ஜனங்கள் வயிற்றிலிருந்து பிரியும், உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். கவனிங்க, ரெபெக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மாவை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். ரெபெக்கா யார்? இந்த ரெபெக்கா ஈசாக்குடைய மனைவி, ஆபிரகாமுடைய மருமகள் என்று பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரியும். இந்த ரெபெக்கா திருமணமாகி 20 ஆண்டுகள் கழித்து அவர்கள் கர்ப்பம் தரிக்கிறார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 2 வருஷத்துக்கே நம்ம சோர்ந்து போயிடுறோமே, 10 வருஷத்துக்கே சோர்ந்து போயிடுறோமே. 20 வருஷம், ஆஃப்டர் 20 இயர்ஸ், 20 ஆண்டுகள் கழித்து அவள் கர்ப்பம் தரிக்கிறார். அப்போ அவளுக்கு ட்வின்ஸ். அப்ப எந்த ஸ்கேன் சென்டரும் கிடையாது, ஒரு ஸ்கேனும் கிடையாது. அவ தேவ சமூகத்தில் ஓடி போய், ஆண்டவரே என் வயிற்றில இவ்வளவு வேதனை இருக்கிறதே, காரணம் என்ன, என்ன சம்பவிக்க போது எனக்குன்னு சொல்லி அவ ஆண்டவர் சமூகத்தில் போய் கேட்கிறார். அப்ப ஆண்டவர், உன் வயிற்றுக்குள்ள 2 பிள்ளை இருக்குது, ஸ்கேன் ரிப்போர்ட் அடிக்கிறார் ஆண்டவர். 2 பிள்ளை இருக்குதுமா. கவனிங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லும்? குழந்தை இருக்குதுன்னு சொல்லும், அவ்வளவுதான் சொல்லும். ஆனா ஆண்டவர் அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்றார். அந்த குழந்தை எப்படி இருக்க போது, எப்படி வளர போது, என்ன நடக்க போதுன்றதாங்க வெளிப்படுத்துகிறார். ரெபெக்காவுக்கு சொல்றார், 2 ஜாதி உன் வயிற்றுல இருந்து பிரியும். அதுல ஒரு ஜாதி பலத்தவனா இருப்பான். இன்னும் தெளிவான ப்ராபசி வருது, வெளிப்பாடு வருது, தேவனுடைய வார்த்தை வருது. என்னன்னா, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இது தேவனுடைய சித்தம் அல்லது தேவனுடைய திட்டம் அல்லது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டா வீட்டுக்கு போறா, பிள்ளை பிறகுது, 2 பிள்ளை வளர்ந்து அப்படியே வந்துட்டே இருக்கிறாங்க. வளர்ந்து ஒரு பெரிய குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு சம்பவம் தெரியும். ஈசாக்கு ஒரு முறை ஏசாவை அழைத்து, நான் பிள்ளையை ஆஸ்வதிக்க போக, அவனை ஏசாவை ஆஸ்வதிப்பதற்காக நீ போய் வேட்டையாடி சமைத்து எனக்கு கொண்டு வா, அவனை ஆஸ்வதிக்க விரும்புறேன் என்று சொல்லி அங்கே ஈசாக்கு சொல்லுது. இத மனைவி ரொம்ப அழகா கேட்டுட்டே இருந்தாங்க. ரெபெக்கா கேட்ட உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு காரிய யோசனை வருது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மூத்தவன் தான் இளையவன் என்ன பண்ணணும்? சேவிக்கணும். தேவ சித்தம் என்னது என்பதை அறிந்திருந்த அந்த ரெபெக்கா, தேவ சித்தத்தின்படிதான் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி ரகசியமாய் யாக்கோபை அழைத்து சமைத்து கொடுத்து, அப்பா கிட்ட போனி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். நீங்க வாசிங்கன்னா தெரியும். யாக்கோபு சொல்லுவான், ஒருவேளை அப்பா என்னை தடவி பார்த்து கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்றதுமா? உன்னை சபிச்சு, என்ன சபிச்சுவார, உன் மேல வர சாபம் என் மேல வருமான்னு சொன்னான்.
யோசிச்சு பாருங்க. இங்கே ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறார். ஆனா ரெபெக்காலோ யாக்கோபை ஆசீர்வதிக்க ஆசைப்படல, தேவ சித்தத்தை செய்வதற்கு அவ ஆசைப்பட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா 2 பிள்ளை இருந்தா அம்மா பிள்ளை அப்பா பிள்ளைன்னு சொல்லி பிரிச்சுக்குவாங்க. பிள்ளைங்க பிரியறது இல்லை, பெற்றோர் தான் பிரிக்கிறது. எனக்கு ரொம்ப செல்லம் இது அப்படின்னு சொல்லி பிரிச்சிருது. நான் சொல்றேன், இதுக்கு உதாரணத்தை வேற நீங்க பைபிளை கொண்டு வந்து யாக்கோபையும் இந்த ரெபெக்காலையும் ஈசாக்கையும் காட்டுகிறீங்க. நான் சொல்றேன், யாக்கோபு பிடிச்சதுனால ரெபெக்கால் யாக்கோபு ஆஸ்வதிக்க ஆசைப்படலை. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவ சித்தம், தேவன் கற்பத்தில் இருப்பதை சொன்னார், மூத்தவன் இளைவனை சேவிக்கும். ஒருவேளை ஆண்டவர் மாத்தி இளைவன் மூத்தவனை சேவிக்கணும்னு சொல்லியிருந்தா நிச்சயமாய் ரெபெக்கால் அந்த வேலையை தான் செய்திருப்பார். அதனாலதான் சொல்றேன், ஒரு நல்ல தாய், ஒரு நல்ல அம்மா என்ன பண்ணணும்னா, தன் பிள்ளைய தான் விருப்பத்துக்கு வளர்க்கறது இல்லை, தான் விருப்பத்துக்கு செய்ய ஆசைப்படுறதில்லை. தேவ சித்தம் என்ன உன் பிள்ளையை குறித்து, உன் பிள்ளையை குறித்து தேவ திட்டம் என்ன, தேவன் என்ன சொன்னா அதை நீங்க செயல்படுத்த. நான் சொல்ல முடியும், ஆண்டவர் 2 பிள்ளைகளை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மூத்தவனுக்காக நாங்க ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு என்ன பேர் வைக்கணும்னு ஆண்டவர் தான் சொன்னார். அந்த பேர் தான் வச்சோம். அவனை என்னவா ஆக்கணும் ஃபியூச்சர்ல ஆண்டு சொன்னார். அதன்படி நாங்கள் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கோம். 2வது பையன், அவனுக்கும் தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருக்கு என்ன பேர் வைக்கணும்னு ஆண்டு சொன்னார். என்ன பேரு, அவன் என்ன பண்ணுவான், அவன் எப்படி இருப்பான், எல்லாத்தையும் ஆண்டு திட்டமாய் சொன்னார். அதன்படி நாங்கள் அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், எனக்கு அன்பானவர்களே, உங்கள் பிள்ளைகளை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, இந்த மதர்ஸ் டேல அம்மாமாரெல்லாம் உங்க மனக்கண்கள் திறக்கப்படட்டும். நீங்க ஒரு ஆசை வைக்காதீங்க, உங்க வீட்டுக்காரு உங்க கணவர் ஒரு ஆசை வச்சிருக்காரு நினைக்காதீங்க, இல்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது இல்ல. தேவன் உங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்திற்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. அப்படிங்க நான் நினைக்கிறேன், ஈசாக்கு குடும்ப வழக்கத்தின்படியே ஏசாவை ஆஸ்வதிக்க ஆரம்பித்தான். தன் குடும்பத்துக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு. ஆபிரகாம் ஈசாக்கு ஆஸ்வதிச்சார், ஈசாக்கு தன்னுடைய மகன் மூத்த மகனாக ஏசாவை ஆஸ்வதிக்க கூப்பிடுறான். ஒரு குடும்ப வழக்கம். ஆனா ரெபெக்கால் குடும்ப வழக்கத்தை ஃபாலோ பண்ணல. தேவன் என்ன செய்ய நினைக்கிறாரோ, தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்வதற்கு அவள் பிரயாசம். எனக்கு தெரியும், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம ஃபேமிலியில எல்லாமே சயின்ஸ் குரூப் தான் எடுக்கணும் அப்படின்னு சயின்ஸ் குரூப் எடுப்பாங்க. பசங்க படிச்சல அது அந்த பிள்ளைகளுக்கு புரியாது. அது அழுவோம், எனக்கு சயின்ஸே வராது, எனக்கு கொண்டு போய் நீங்க அக்கௌண்ட்ஸ்ல சேருங்க இல்ல காமர்ஸ்ல சேருங்கன்னா சில பேர் டாக்டர். நம்ம ஃபேமிலியில எல்லாரும் அங்க பாரு, சித்தப்பா பாரு, பெரியப்பா பாரு, தாத்தா பாரு, 3வது வீட்டுல அவனை பாரு, அவரை பாரு, நம்மளாம் சயின்ஸ் தான், அவர் ஃபேமிலி சயின்ஸ் ஃபேமிலி அப்படின்றாங்க. இந்த மாதிரி குடும்ப பழக்கத்தை செய்யணும்னு நினைக்காதீங்க. பிறக்கும் போதே குழந்தை பிறந்த உடனே என் பிள்ளை டாக்டர், ஆண்டு சொன்னார் அவங்கள்ட்ட டாக்டர்னு. ஏமா டாக்டர் ஆகணும், நல்லது, கிறிஸ்தவ மருத்துவர்கள் எழுமணும், விசுவாசம். நான் அதுக்காக விரும்புறேன். நான் சொல்றேன், ஆண்டவர் திட்டமா ஜெபம் பண்ணீங்களா, கேட்டீங்களா, ஆண்டு சொன்னாரா அப்படி சொல்லுவாருன்னு சொன்னா, தேவ சித்தம் என்னவோ அந்த சித்தத்தை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்வதற்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. யோசிச்சு பாருங்க, இந்த ரெபெக்கா ஒரு சிறந்த ஒரு அம்மா, நான் பேர் வைக்கிறேன், சிறந்த ஒரு தாய். ஏன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அவளுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை தன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு அவள் பிரயாசப்பட்டாள். சாபத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் அவள் தயாரா மாறினாள். அதுக்காக அவள் அவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறாள். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது அல்ல. இந்த மதர்ஸ் டேல எல்லா அம்மாக்களை பார்த்து அன்பாய் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் கேட்டு பழகுங்கள், அதற்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள். அவர்களே ஒரு சிறந்த தாய் அல்லது ஒரு சிறந்த ஒரு அம்மாவாய் அவர்கள் இருக்க முடியும். 2வது வேதத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், முதல் ஒரு சிறந்த தாய் யார், சிறந்த ஒரு அம்மா யார் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்,
பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். அப்ப இங்க ஆகார் என்ற ஒரு அம்மாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த ஆகாருக்கு தம் பிள்ளை சாகக்கூடாது, நல்லா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. என் பிள்ளை வாழும், சிறப்பா வாழும். கவனிங்க, அங்க ரெபேக்காள் தேவனுடைய வார்த்தையின்படி தன் பிள்ளை இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். இங்கே ஆகார் தன் பிள்ளை நல்லா வாழணும்னு அவ பிரயாசப்படுறார். என் பிள்ளை சாகக்கூடாது, அது வாழும். ஒருவேளை ஆபிரகாமை நான் கரம் பிடித்தேன், அவர் என்னை கைவிட்டுட்டார். தேவனே, நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி அவள் பெயர்சபாவின் வனாந்திரத்தில் அவள் அலைந்து திரிந்தாள் என்று வாசிக்கும். இந்த ஆகாருடைய வாழ்க்கையை கொஞ்சம் நீங்க கவனிச்சு பார்ப்பீங்கன்னா, நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்க முடியும் 7ஆம் வசனம், நாட்சாளுடைய கொடுமை தாங்க முடியாமல் அவள் சூருக்கு போகிற, சூர் வனாந்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சூருக்கு போகிற வழியருகே நீரும் சண்டையிலே தேவதூதன் அங்கே சந்திக்கிறான். சூருக்கு போகிற, நீங்க வேதத்துல நீங்க வசனத்தை குறிச்சுங்க எடுத்து பாருங்க. நீங்க ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரும் சண்டையிலே கண்டு கேட்கிறாரு, எங்க இருந்து வர, எங்க போற? அப்ப அந்த அம்மா சொல்லுது, நான் என் நாச்சியானிடத்தினுடைய கொடுமை தாங்க முடியாம அவளை விட்டு ஓடி வரேன் அப்படின்னு சொல்லு. அப்ப எங்க போறாங்க இந்த அம்மா அப்படின்னு சொன்னா, எகிப்துக்கு போகுது. கவனிங்க, நீங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. அப்பொழுது சவுல் அவிலா துவங்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை வணக்கடித்தான். சூருக்கு போகிற, எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஆகார் சூர் என்ற அந்த இடத்தில் நின்றுட்டு இருக்கிறா. அப்ப தேவதூதன் பார்த்தான். அப்ப இந்த சூர் எங்க இருக்குதுன்னு சொன்னா, எகிப்துக்கு போற வழியில் இருக்கு. எகிப்து யாரு எதுன்னு சொன்னா, ஆகாருடைய அம்மா வீடு தான் எகிப்து. கவனிங்க, தனக்கு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது அவன் அம்மா வீட்டுக்கு ஓடணும். ஆனா இதே நீங்க 21ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா, கவனிங்க, பெயர்சபாவின் வனாந்திரத்திலே சுற்றி திரிந்தான். பெயர்சபாவின் வனாந்திரத்திலே சுற்றி திரியும் பொழுது அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே, நான் என் பிரச்சனைய அல்லது என் வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளை, இந்த பிள்ளைய எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போது எங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போய் நான் புடைச்சுதான் ஓடனேன். ஆனா இப்ப நான் பிள்ளையெல்லாம் பெத்தெடுத்துட்டேன். இந்த பிள்ளை நான் வாழ வைக்கணும். இந்த வாழ வைக்கிறதுக்கு நான் எகிப்துக்கு போனா என் பிள்ளை வாழாது, உம்முடைய சமூகத்துல கேட்கிறேன்னு சொல்லி அவள் அம்பு பாய்கிற தூரத்துல போய் கதறி ஆண்டவர் சமூகத்துல கேட்கிற, ஆண்டவரே என்று சொல்லி அவள் கதறினான். ஆண்டவரே என்று கதறினான். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த கால வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அந்த ஆகார் தேவ சமூகத்திலே கட்டிடத்திலே அவள் அழுது கதறு பொழுது வசனம் சொல்லுது, அந்த வனாந்திரத்திலே இஸ்மவேலை கர்த்தர் வல்லவனாய் மாற்றினார். அவன் வல்லவனாய் மாறினான். அந்த வனாந்திரத்தை அவன் வல்லவனாய் வாழ்ந்தான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த காலவேளை உங்களை பார்த்து சொல்லுகிற, ஒரு சிறந்த தாய் என்ன பண்ணணும்? தன் பிள்ளைக்காய் அதிகமாய் தேவ சமூகத்திலே கண்ணீர் வடிக்கிறவர்களா, கண்ணீர் வடிக்கிறவர்களா. அநேக தாய்மார் அப்படி உண்டு. அநேக பேர் எனக்கு தெரியும். நம்முடைய சபையில, இன்னும் நம்முடைய நண்பர்கள் மத்தியிலே எனக்கு தெரிந்த சில குடும்பங்கள் தெரியும். தன் பிள்ளைகளுக்கு அதிகமா ஜெபிக்கிறாங்க. அப்படிங்க நிறைய பேரண்ட்ஸ், நிறைய அம்மாவுடைய இது என்னன்னா, சில பேர் என்ன பண்றாங்கன்னா, தன் பிள்ளையை குறித்து சில ஆசை மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என் பிள்ளை இது வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும். நான் சொல்றேன், ஆசை மட்டும் வச்சிருந்தா போதாது. அதுக்காக பிரயாசப்படணும், அதுக்காக ஜபம் பண்ணணும், அதுக்காக தேவ சமூகத்தில் அழுவணும், அதுக்காக தேவ சமூகத்தில் கதறணும். வேதத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, தன் பிள்ளையை குறித்திருக்கக்கூடிய அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தேவ சமூகத்தில் முறையிட்டவர்களை நாம் பார்க்க முடியும். கானானிய ஸ்திரீ தன் மகள் வியாதியின் படுக்கையிலிருந்து குணமாக வேண்டும் என்று சொல்லி இயேசுவிடத்திலே வந்து கதறுகிறார். இயேசுவே, என் பிள்ளையை குணமா, என் பிள்ளையை குணமா. நீங்க 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, தீர்க்கதரிசி புத்தருடைய மனைவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. கடன் கொடுத்தவன்
பிள்ளைகளை அடிமையாய் கொண்டு போவதற்கு வந்துட்டான். அந்த அம்மா என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியாவது என் பிள்ளைகளை நான் காப்பாற்றணும், எப்படியாவது என் பிள்ளைகளை நான் வாழ வைக்கணும், எப்படியாவது என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த அடிமைத்தன வாழ்க்கை அவங்களுக்கு வேண்டாம் என்பதற்காக ஓடி எலிசாவிடத்தில் முறையிடுகிறார். கவனிங்க, ஒரு சிறந்த தாய், தி பெஸ்ட் அம்மா யாரு அப்படின்னு சொன்னா, தன் பிள்ளைகளுக்காக அவர்கள் நன்றாய் வாழ வேண்டும் என்பதற்காக விருப்பத்தை வைத்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதற்காக தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். சும்மா பிள்ளைங்க மேல ஆசை மட்டும் போட்டு திணிக்காதீங்க. அதுக்காக ஜோப் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பேன் என்று சொன்னால், நிச்சயம் கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வாழ வைப்பார். அல்லேலூயா. பெர்னார்ட் அன்கோமா என்று சொல்லக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஒரு தேவ மனிதன் உண்டு. நான் அநேக முறை சபையில சொல்லியிருக்கிறேன். அவருடைய வளர்ப்பு தாய் அவருடைய தலையில் கரங்களை வைத்து என்னென்னலாம் சொல்லி ஜெபித்தார்களோ அந்த வார்த்தையின்படியே இன்றைக்கு கர்த்தருக்கு செய்தார் என்று சொல்லி அந்த தேவ மனிதன் அநேக முறை சாட்சி சொல்லியிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், பெற்றோர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்கும், பிள்ளைகளை வாழ வைக்கும். பிள்ளைகளுடைய எல்லா காரியத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் கருத்தாய் நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க பிரயாசப்படும். மூணாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வேதத்துல நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, முதலாவது யார் சிறந்த தாய் என்ற செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு பிரயாசப்படுகிறவர்கள் சிறந்த தாய். இரண்டாவது, சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக பிரயாசப்படுகிறவர்கள், பிள்ளை வாழ வைப்பதற்காக பிரயாசப்படுறவங்க சிறந்த தாய். மூணாவது, நீங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 2 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. அகசியா ராஜாவாகிற பொழுது, 2 நாளாகவும் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அகசியா ராஜாவாகிற பொழுது 22 வயதாய் இருந்தது. 1 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எம்ரியின் குமாரத்தி ஆகிய அவன் தாயின் பேர் அத்தலியாள். அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். ஆலோசனைக்காரியாய். கவனிங்க, இந்த அகசியா என்று சொல்லக்கூடிய யூதாவின் ராஜாவுக்கு அவங்க அம்மா தான் ஆலோசனைக்காரியா இருந்துச்சான். என்ன ஆலோசனைக்காரியா இருக்குது? துன்மார்க்கமாய் நடப்பதற்கு. துன்மார்க்கமாய் நான் சொல்றேன், எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு காரணம் அம்மாவுடைய சில தவறான ஆலோசனை, அவங்க சொல்ற சில தவறான வார்த்தைகள். இந்த அத்தலியா தன் மகன் துன்மார்க்கமாய் வாழ்வதற்கு அவதான் காரணமா இருந்தான். ஆனா வேதத்தில் இங்க வாசிக்கும் பொழுது 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயை குறித்து சொல்லுகிறான். தீமோத்தேயுவே, இதோ உன்னுடைய அம்மாவாகிய ஐநேக்கியாளுக்குள்ள இருந்த விசுவாசம் உனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஐநேக்கியாளுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தை உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன்னுடைய அம்மாவாகிய ஐநேக்கியாளுக்குள்ளும் இருந்த அந்த விசுவாசத்தை நான் உங்களுக்கு பார்க்கிறேன்னு சொல்லி பார்க்கிறேன். அப்ப அம்மாவுக்குள்ள இருந்த விசுவாசம் இந்த தீமோத்தேயுக்குள்ள வருதுன்னு பார்க்க. அப்ப அம்மா என்ன பண்ணிருக்குது? தன் மகனை விசுவாசத்துக்குள் வளர்த்திருக்கிறது. அவனுக்கு முன்பதாக ஒரு நற்சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவஜனமே, கவனிங்க, நற்சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை, நீதிமானாய் வாழ்ந்தபடியினால் அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் நீதிமான்களாய் வாழுகிறார்கள். நீதிமான்கள் மாத்திரமே கர்த்தருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். துன்மார்க்கர்கள் கைவிடப்படுவார்கள். நான் ஒரு காரியம் சொல்றேன், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை துன்மார்க்கமாய் போவதற்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரமா சில நேரங்களில் சில பெற்றோர்கள் அமைந்து விடுகிறார்கள். நான் சொல்றேன், எனக்கு அன்பான தேவஜனமே,
நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு பெற்றோர்களாகிய நாம் அதற்கான வழியாய் நாம் இருக்க வேண்டும். தேவனாம் மையப்படுவதாக. இந்த கண்மான தேவ ஜனமே, அம்மாவுடைய வாழ்க்கை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். அன்னைக்கு அத்தலியால் தன்னுடைய மகனாகிய அகசியாவுக்கு துன்மார்க்கமான காரியத்தை கற்றுக் கொடுத்தார். ஆனால் தீமோத்தேயுவோ தாயுடைய விசுவாசத்தை அவன் கற்றுக்கொண்டான். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களாயிருங்கள், பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களாயிருங்கள், உண்மையை கற்றுக் கொடுக்கிறவர்களாயிருங்கள். கவனிங்க, சின்ன வயசுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைங்க வீட்டில் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு பென்சிலை கொண்டு வந்துருச்சு அப்படின்னா நல்ல அம்மா என்ன பண்ணணும் தெரியுமா? முதல்ல நாளைக்கு போய் என்ன பண்ணும், கொடுத்துடணும். சில அம்மாலாம் இருக்கிறாங்க, நீ எதுக்கு நடராஜ் பென்சில் எடுத்துட்டு வந்த, அப்ஸ்கரா பென்சில் எடுத்துட்டு வர வேண்டியது சொல்ற அம்மாலாம் இருக்கு. இது அம்மா இல்லை, இது சும்மா. நான் சொல்றேன், எனக்கு அன்பான தேவஜனமே, பிள்ளைகளுடைய துன்மார்க்கமான வாழ்க்கையை கண்டித்து உணர்த்தி அவர்கள் பரிசுத்தத்துக்குள்ளே போதித்து அவர்களை தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு உன்னதமான வேலை அது அம்மாவுடைய வேலை. எனக்கு அன்பான தேவஜனமே, தேவனுடைய வார்த்தையின்படி பிள்ளைகளை நடத்துவதற்கு பிரயாசப்பட வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு தேவ சமூகத்தில் ஜெபித்து அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். மூணாவது, பிள்ளைகள் கர்த்தருடைய வருகையை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு அவர்கள் நீதிமான்களாய் அவர்களை வளர்ப்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. 3 விதமான காரியம் சொல்லு. யார் சிறந்த தாய்? முதலாவது, தேவனுடைய வார்த்தையின்படி பிள்ளைகள் வளர வேண்டும் என்று சொல்லி பிரயாசம். தேவனுடைய வார்த்தையே பிள்ளையுடைய வாழ்க்கை நடக்கும். தேவ சித்தம், தேவ திட்டம். இரண்டாவது, வாழ்க்கையில சிறப்பாய் இருப்பதற்கு, ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு தேவ சமூகத்திலே ஜெபித்து தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். மூணாவது, கர்த்தருடைய வருகையிலே பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அவர்களை நீதிமான்களாய் வளர்ப்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. என் செய்தியின் இறுதியிலே நான் முன்பு சொன்னதைப் போலவே இன்றைக்கு எல்லா அம்மாக்களுக்காக நாம் விசேஷமாய் ஜெபிக்க போகிறோம். அநேக பிள்ளைகள் நீங்கள் நம்முடைய சபையில் இருக்கிறீர்கள். உங்கள் பெற்றோரை, விசேஷமாக அம்மாவை நீங்கள் கனப்படுத்தும். உங்களுக்கு ஆலோசனையாக சில காரியத்தை சொல்கிறேன், ஒரு சில காரியங்கள் சொல்கிறேன். ஒன்று, நீங்கள் இன்றைக்கி அம்மாவுக்கு அதான் சொன்னேன், முதல்ல சொன்னது போல் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்கிறத விட ஐ லவ் யூ மம்மின்னு சொல்லுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். திருமணமான பிள்ளைகளாக இருந்தாலும் ஒருவேளை உங்கள் அம்மா உங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம், தூரத்தில் இருந்தால் தயவு செய்து உங்களால் இன்னைக்கு போக முடியும்னா போய் அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட உங்களுடைய அன்பை தெரிவிங்க. ஒருவேளை அவங்க போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால்லையாவது அவங்கள காண்டாக்ட் பண்ணி, வீடியோ கால்லையாவது அவங்கள பார்த்து பேசி அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய அன்பை தெரிவிக்கும்படியாக உங்களுடைய அன்பை கேட்டுக்கொள்ளுகிறேன். விசேஷமாக பிள்ளைகள் இன்றைக்கு அதிகமாய் உங்களுடைய அம்மாக்களுக்காக அதிகமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நம்ம சர்ச்சில் ஒரு தம்பி இருக்கிறான். நான் எல்லாரும் ஃபோனும் வாங்கி பார்ப்பேன், எல்லா செல்ஃபோனும். அவன் செல்லை வாங்கினோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவனுடைய ஸ்க்ரீன் அந்த அது பேர் அது வால்பேப்பரு அவங்க அம்மாவை போட்டிருந்தான். ரொம்ப எனக்கு பிடிச்சிது. நம்ம சர்ச்சில் ஒரு தம்பி உண்டு, ஒரு வாலிப பிள்ளை, இளம் வாலிப பிள்ளை, முதிர்ந்த வாலிப பிள்ளை இல்லை, இளம் வாலிப பிள்ளை. அவங்க அம்மா ஃபோட்டோ அதில் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சொல்கிறேன், யாரெல்லாம் செல்ஃபோனில் அம்மா ஃபோட்டோ வச்சியோ நீ ஆஸ்வதிக்கப்பட்டவன். நீ உண்மையாக அம்மாவை நேசிக்கணும் அர்த்தம். ஒருவேளை எதிர்க்க வைக்கல, இன்னைக்கு ஒரு நாளாவது அம்மா ஃபோட்டோ தயவுசெய்து என்ன பண்ணு, அம்மாவை கனப்படுத்துறதுக்கு வை. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம், கண்களை மூடி. இப்பொழுது கூட என் மத்தியில் அன்பு துணைவியா எஸ்தர், நானும் எஸ்தரை இணைந்து ஒருமனப்பட்டு நம்முடைய சபையில் இருக்கிற அத்தனை தாய்மார்களுக்காக விசேஷமாக அவளுக்கு நல்ல சரீர சுகத்தை கற்றுக் கொடுக்கணும், நல்ல பலன் அவர்களுக்கு உண்டாகணும், தீர்காயுசு அவங்களுக்கு கிடைக்கணும். அவங்க மன விருப்பத்தின்படியே அவர்களுடைய இருதயத்தின் நினைவின்படி அவங்க குடும்பங்கள் அமையணும், பொருளாதார தலைகள் எல்லாம் மாறணும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே இருக்கிற இடங்களில் உங்கள் வீடுகளை எழுந்து நின்று உங்களுடைய அம்மா அவங்க பக்கத்தில் இருப்பாங்கன்னா அவங்க கையை பிடிங்க, தலைமையெல்லாம் கை வச்சிடாதீங்க. நீ அம்மா மேலே தலையில் கை வச்சுட்டவங்கன்றதுல நீ அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. கையை பிடிங்க, கையை பிடிச்சி
அவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு அம்மா இல்லை பாஸ்டர், எனக்கு அம்மா இல்லை, ஒருவேளை அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா பரவாயில்ல, உங்க மனைவி தான் உனக்கு அம்மா. அந்த அம்மாவை நீங்க அதுக்கு அவங்க ப்ளஸ் பண்ணி ஜெபம் பண்ணு, தப்பு கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் இப்போ நம்முடைய இந்த மதர்ஸ் டேல ஸ்பெஷலா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்காக, விசேஷமாய் நம்முடைய வெளியே குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்னையர்களுக்காக, எல்லா மதர்ஸ்க்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்ய நல்ல தகப்பனே, அருமையான இந்த ஆண்டவரே காலை வேளையிலும் கூட ஒரு சிறந்த தாய் எப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஒரு சிறந்த தாய் ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையின்படியே பிள்ளை வாழ வேண்டும், அந்த வார்த்தையின்படியே பிள்ளையுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை இருக்க வேண்டும். இரண்டாவது, சிறந்த தாய் பிள்ளையுடைய வாழ்க்கை சிறப்பதற்கு, ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு ஜெபத்தோடு பிள்ளையை நடத்த வேண்டும். மூன்றாவது, சிறந்த தாய் கர்த்தருடைய வருகையிலே பிள்ளை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு, நீதிமானாய் பிள்ளையை நடத்துவதற்கு, வளர்ப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளை நாங்கள் தியானித்திருக்கிறோம். தகப்பனே, இந்த மூன்று காரியத்தின்படியும் ஆண்டவரை செய்யும்படி எல்லா ஆண்டவரை அம்மாக்களும் தங்களை இப்பொழுது ஒப்பு கொடுத்திருக்கிறபடியா நமக்கு நன்றி. அன்றரை என் விருப்பம் இல்லப்பா, உங்க விருப்பம், உங்க சித்தம். என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும், அது கடன்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, பலவீனப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தர் சிறப்பா வாழ வேண்டும். விசேஷமா ஆண்டவரே, என் பிள்ளை பரலோக ராஜ்யத்துல உம்முடைய வருகைக்கு ஆயத்தமான ஒரு வாழ்க்கை வாழ, பரலோகத்துக்கு தகுதி உள்ளவனாய் ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு நீதிமானாய் இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யப்பான்னு சொல்லி ஆண்டவரே அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறபடியா நமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமா இப்பொழுதும் அன்றைய எல்லா அம்மாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, தீர்காயுசை கர்த்தர் கட்டளையிடுவீராக, நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. தேவ நாமம் அவர்களும் மகிமைப்படுவதாக. சகத்திருக்கிற பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் நீ மாற பண்ணுவீராக. தகப்பனே, நீர் அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதியும். எங்க வெளியே குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் ஆண்டவரே, திருமணம் ஆகி பல ஆண்டுகள், பல மாதங்கள் ஆகி இன்னும் அந்த தாய்மைக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை பெறவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக, ஒவ்வொரு சகோதரிக்கு நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே, அடுத்த ஆண்டு உடைய பிள்ளைகள் இந்த மதர்ஸ் டே ஸ்பெஷலாய் செலிப்ரேட் பண்ணத்தக்கதாக என் தேவன் ஒரு கற்பத்தின் கனியை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். மக்கள் நன்றி. இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதி. தேவ கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. அன்றே எங்கள் சபையில் இருக்கக்கூடிய அத்தனை வாலிப பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களை கனப்படுத்தத்தக்கதா வசனம் சொல்லுகிறதே, உன் வாழ்நாள் எல்லாம் சுகமாயிருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி, அப்படி ஆண்டவரே பெற்றோரை, தன்னுடைய தாயை கனப்படுத்தி, அம்மாவை கனப்படுத்தத்தக்கது கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. சூழ்நிலை நிமித்தமாய் குடும்பத்தில் பிரிவினைகள், போராட்டங்கள் நிமித்தமாய் ஆண்டவரே தன் அம்மாவை மறந்து போன பிள்ளைகளை கர்த்தரை தொடுவீராக. அம்மாவை உதாசீனப்படுத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. அம்மாவை குறித்ததான வெறுப்பு, இதயத்திலே கசப்பை வைத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவருக்கு சமூகத்தில் கெஞ்சுகிறேன். கர்த்தர் அவர்களை தொடுவீராக. எல்லா மனக்கசப்புகள் மாறுவதாக, மன போராட்டங்கள் மாறுவதாக, பிரிவினைகள் மாறுவதாக. தகப்பனே, குடும்பங்கள் இணைந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதி. தேவ நாமம் பரவும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க உங்கள் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள் என்பதை பிதாவாகி தேவனுடைய அன்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும், பரிசுத்தாவுடைய அன்புடைய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பெனியேல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அம்மாமார்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலையும் அன்பையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். ஹாப்பி மதர்ஸ் டே. காட் பிளஸ் யூ.